தமிழகம் முழுவதும் மூன்றாவது நாளாக நகைக்கடை உரிமையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே டெல்லியில் தான் இருக்காங்க. அதுதான் நேற்று பாரத பிரதமரை சந்திச்சிருக்காங்க, அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க. நேற்று முன்தினம் நிதின் கட்காரியை சந்திச்சு எங்களுடைய மனு கொடுத்துருக்கோம். அது குறித்து தீவிரமான ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் அதோடைய முடிவு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதோடைய முடிவு அவங்க அறிவிக்கல, அதுவரை நாங்கள் பொறுத்து இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? இல்ல, வாடிக்கையாளர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சவரன் 18,000 ரூபாய் இருந்தது, 19,000 ஆச்சு, 20,000 ஆச்சு, 21 ஆச்சு, இப்ப 22 நோக்கி தாண்டி போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலும் விலை உயரும் பட்சத்தில் வாடிக்கையாளர்கள் ஒன்று வாங்குவதை தவிர்ப்பார்கள் அல்லது வாங்குவதை தள்ளி போடுவார்கள். இது ரெண்டுமே நடக்கக்கூடாது. தொடர்ந்து தங்க நகை நடக்கணும்னு சொன்னா தொடர்ந்து நகையை வாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. வாடிக்கையாளர் மீது எவ்வளவு பலுவை ஏற்றுறமோ அவ்வளவு காலம் கடத்தல் அதிகமாகும். காரணம் என்னன்னா, வெளிநாடு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு அங்க போய் தங்க நகையை வாங்கிறாங்க. சோ உள்நாட்டில் நடக்கக்கூடிய வியாபாரம் தடுக்கப்பட்டு அதன் மூலமாக வெளிநாட்டில் பெருமளவில் வியாபாரம் நடைபெறுகிறது. அதனால் உள்நாட்டு சந்தை பெருமளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. உள்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி பல முறையில் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம். இல்ல சரி, அதாவது ஏற்கனவே பேன் கார்டுக்காக 5 லட்சமாக இருந்த பேன் கார்டை 2 லட்சமாக குறைத்த போது இதே மாதிரி தான் நாங்கள் போராடினோம். பேன் கார்டுடைய விஷயத்தை திசை திருப்பதற்காக கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கூட எங்களுக்கு நினைக்க தோணுது. இருந்தாலும் இப்படி ஒரு புதிய ஏஜென்சி உள்ள கொண்டு வரதை எங்களால் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இதனுடைய போராட்டம் தொடரும் பட்சத்தில் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர்